டிஜிட்டல் கிங் திமுக தான் என சென்னையில் நடைபெற்ற ஐடி விங் கூட்டத்தில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் தெரிவித்தார். சென்னையில் நடைபெற்ற திமுக தகவல் தொழில்நுட்ப அணி நிர்வாகிகள் கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி இப்போதே உறுதி செய்யப்பட்டு விட்டதாக கூறினார். 2019 முதல் தமிழகத்தில் நடக்கும் தேர்தல்களில் யார் வெல்வார்கள் என்பது அனைவருக்கும் தெரியும். எவ்வளவு வாக்கு வித்தியாசத்தில் வெல்வார்கள் என்பது மட்டுமே கேள்வி என தெரிவித்த முதலமைச்சர், ஐடி அணி நிர்வாகிகள் வெறும் ஹேஷ்டேக் உருவாக்குவதோடு நில்லாமல் அரசியலின் அஜெண்டாவை தீர்மானிக்க வேண்டும் என்றும், எதிரிகளின் பொய் செய்திகளுக்கு அட்டாக் மோடில் பதிலடி கொடுக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார். நம்மளோட ஆன்லைன் செயல்பாடுகள் இன்னும் வேகமா அமையணும்னு இன்னைக்கு நாமெல்லாம் ஒன்று கூடியிருக்கிறோம். ஆன்லைனில் உங்களோட வேலை ஹேஷ்டேக்கை ட்ரெண்ட் பண்ணுறது இல்லை, அஜெண்டாவை செட் பண்ணுறது. ஏன்னா நாம தான் கண்டென்ட்டில் கிங்கு. நவீன தமிழ்நாட்டோட வளர்ச்சி வரலாற்றை எழுதுறதே நாம தான். அப்படிப்பட்ட நம்மை களங்கப்படுத்தி தமிழ்நாட்டுக்குள்ள நுழைஞ்சிடலாம், தமிழ்நாட்டை சிதைச்சிடலாம்னு நம்ம எதிரிகள் நினைக்கிறாங்க. அதுக்கு அவங்க பயன்படுத்துகிற ஆயுதம்தான் அவதூறுகள். எனவே அந்த அவதூறுகளுக்கு மட்டுமே பதில் சொல்லிட்டு இருக்காம சோசியல் மீடியாவுக்கான அஜெண்டாவையும் நாம தான் செட் பண்ணணும். டிஃபென்ஸ் மட்டுமே ஆடிட்டு இருக்கக்கூடாது, அப்பப்போ அட்டாக்கிங் மோடுக்கும் போகணும். தஞ்சாவூரில் உள்ள தனியார் விடுதியில் வி.கே. சசிகலா தனது ஆதரவாளர்களுடன் முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். நாமக்கல், புதுக்கோட்டை மற்றும் தஞ்சை மாவட்டங்களைச் சேர்ந்த நிர்வாகிகள் இதில் பங்கேற்றனர். வரும் 24ஆம் தேதி புதிய கட்சி தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிடப் போவதாக சசிகலா ஏற்கனவே தெரிவித்திருந்த நிலையில் இந்த ஆலோசனைக் கூட்டம் தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. மகளிர் உரிமை தொகைக்கு எதிரான பாஜகவின் முட்டுக்கட்டையை முறியடித்தார் முதலமைச்சர் ஸ்டாலின் என எம்பி தயாநிதி மாறன் தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் அரகண்டநல்லூரில் நடைபெற்ற திமுக பொதுக்கூட்டத்தில் பேசிய தயாநிதி மாறன், தமிழக அரசின் மகளிர் உரிமை தொகை திட்டத்தை முடக்க பாஜக உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்ததாக குறிப்பிட்டார். மேலும் வழக்கு காலை 11 மணிக்கு விசாரணைக்கு வர இருந்த நிலையில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் சாதுரியமாக செயல்பட்டு அன்றைய தினமே காலை 8 மணிக்கு பெண்களின் வங்கிக் கணக்கில் 5000 ரூபாய் பணத்தை வரவு வைத்து அந்த சூழ்ச்சியை முறியடித்தார் என்று தெரிவித்தார். இந்த திட்டத்தை இப்படியாவது தடை செய்ய வேண்டும். தேர்தல் வருகிறது, தேர்தல் சமயத்தில் 3 மாசத்துக்கு இந்த காசை நிறுத்தி வைக்கணும். அப்பதான் மக்களுக்கு இந்த அரசாங்கத்தின் மீது அரசு மீது கோபம் வரும்னு நினைத்து அடுத்த நாள் காலம்பரம் 11 மணிக்கு 13ஆம் தேதி 11 மணிக்கு நான் பொறாமையா இருக்கு சொன்னேன். என்ன திரும்ப காரணம், இந்த 4 வாரத்துல பொங்கலுக்கு 3000 வாங்கினீங்களா, கூட ஒரு 1000 போன மாசம் வாங்கினீங்களா, போன மாசம் ஜனவரி மாசம் 4000, இந்த மாசம் 5000, சொல்லையா 9000 ரூபாய் நீங்க மட்டும் வாங்கிட்டீங்களா? எங்களுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. ஆயினும் நான் பெருமைப்படுகிறேன். என் தலைவர் நினைத்ததை செய்தார், உங்களுக்காக செய்தார், தமிழ்நாட்டு பெண்களுக்காக செய்தார். நலத்திட்டங்களை முடக்க நினைக்கும் பாஜகவின் சூழ்ச்சிகளை முதலமைச்சர் முறியடிப்பார் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவில் பேசிய அமைச்சர் கீதா ஜீவன், தமிழக அரசு மக்களுக்கு வழங்கும் உதவிகளை தடுக்க பாஜகவினர் நீதிமன்றத்தை நாடியதாக குற்றம் சாட்டினார். இதனை முன்கூட்டியே அறிந்த முதலமைச்சர் துரிதமாக செயல்பட்டு மகளிர் உரிமை தொகை கணக்கில் 5000 ரூபாயை வரவு வைத்தார் என்றும், மக்கள் நலனுக்காக எடுக்கப்படும் எந்த ஒரு முயற்சியையும் யாராலும் தடுக்க முடியாது என்றும் பேசினார். தொடர்ச்சியாக அவர் மீண்டும் முதலமைச்சர் ஆகிட வேண்டும். அதுவும் பெண்களுக்கு குறிப்பாக அவ்வளவு நலத்திட்டங்களை தந்துள்ளார்கள். நமக்கு பொங்கலுக்கு 3000 கொடுத்தாரு, எல்லாம் மனமகிழ்ச்சியோட சந்தோஷமா பொங்கல் கொண்டாடணும். அடுத்ததாக நமக்கு மகளிர் உரிமை தொகை இன்னைக்கு 5000 வழங்கியிருக்காரு. எல்லாரும் என்ன திடீர்னு 5000 கொடுத்துட்டீங்கன்னு கேட்டாங்க. அதுக்கு நல்லா யோசிச்சு பாருங்க. 14ஆம் தேதி நமக்கு 5000 வர வச்சாங்க. 15ஆம் தேதி ஒரு பாஜக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்கோம், இலவச திட்டங்கள்லாம் நிறுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு. அதனாலதான் அந்த சாணக்கியத்தனத்தோடு முதலமைச்சர்கள் 14ஆம் தேதியே மே வரைக்கும் உள்ள போய் போட்டார். இப்பொழுது அந்த வழக்கை மார்ச் மாசம் உச்ச நீதிமன்றம் விசாரணைக்கு எடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஆகவே என்ன ஒரு
சூழ்ச்சி பண்ணாலும் நம்முடைய நலத்திட்டங்களை நிறுத்துவதற்கு நம்முடைய முதலமைச்சர்கள் அதெல்லாம் முறியடிப்பார். தொடர்ந்து நம்முடைய மக்களுக்கான நலத்திட்டங்கள் மூலம் தான் நம்முடைய தமிழ்நாடு வளர்ச்சி அடையும். நாகர்கோவிலில் கான்ட்ராக்டர் மீது கார் ஏற்றி கொலை செய்த சிசிடிவி காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் அருகே ரூபாய் 1.2 லட்சம் பண தகராறில் விக்டர் ராஜதாஸ் என்ற மெக்கானிக் கட்டிட கான்ட்ராக்டர் விஜயகுமார் என்பவர் மீது திட்டமிட்டு காரை ஏற்றி கொலை செய்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக போலீசார் விக்டரை கைது செய்து சிறையில் அடைத்துள்ள நிலையில் கார் மோதி விஜயகுமார் தூக்கி வீசப்படும் கொடூரமான சிசிடிவி காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வெளியாகி பரவி வருகின்றன. சங்கராபுரத்தில் மதுபோதையில் தகராறு செய்த தந்தையை கொலை செய்த மகனை போலீசார் தேடி வருகின்றனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரத்தில் மதுவுக்கு அடிமையான தேவராஜ் என்பவர் தனது மனைவி தீபாவை தொடர்ந்து சித்திரவதை செய்து வந்துள்ளார். சம்பவத்தன்று மனைவியை அவர் சரமாரியாக தாக்கியதைக் கண்டு ஆத்திரமடைந்த அவரது மூத்த மகன் விஸ்வா தந்தை தூங்கிக் கொண்டிருந்த போது கொடுவாளால் தலையில் முட்டியுள்ளார். இதில் பலத்த காயமடைந்த தேவராஜ் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சம்பவம் குறித்து சங்கராபுரம் காவல்துறையினர் தேவராஜின் மகன் விஸ்வா மீது வழக்கு பதிந்து தலைமறைவாக உள்ள அவரை தேடி வருகின்றனர். அரசு ஊழியர்களின் கோரிக்கை நிறைவேற்றாவிட்டால் தேர்தலில் பாதிக்கும் என்று ஆசிரியர் கூட்டணி எச்சரிக்கை விடுத்துள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக ஆசிரியர் கூட்டணியின் மூத்த தலைவர் அண்ணாமலை, திமுக அரசு தனது தேர்தல் வாக்குறுதியான பழைய ஓய்வூதிய திட்டத்தை இன்னும் அமல்படுத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் பழைய ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட வாழ்வாதார கோரிக்கைகளை தமிழக அரசு நிறைவேற்றாததால் அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களிடையே கடும் அதிருப்தி நிலவுகிறது. இந்த அதிருப்தி வரும் தேர்தலில் ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகளாக பிரதிபலிக்கும் என்று எச்சரித்தார். இல்லை, அது இப்போ வேண்டியில்லை. நான் தொடர்ச்சியாக பேட்டி தமிழ்நாடு பூரா கொடுத்துக்கிட்டு வந்தேன். இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் தீர்வு இல்லாவிட்டால் ஏற்கனவே 40 தொகுதி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களுடைய டிசைடிங் ஃபேக்டராக இருக்கு. இப்போ இந்த ஆண்டும் எந்த கோரிக்கையும் நிறைவேறல, பல்வேறு கட்டங்கள் போராடுகிறார்கள் என்று சொன்னால் அவர்களுடைய எதிர்ப்புணர்வு தேர்தலில் பிரதிபலிக்க தானே செய்யும். ஈரோட்டில் அடிப்படை வசதிகள் இல்லாததை கண்டித்து பொதுமக்கள் வைத்துள்ள பேனர் பேசும் பொருளாகியுள்ளது. ஈரோடு குமளன்குட்டை செல்வம் நகர் பகுதியில் பாதாள சாக்கடை திட்டம் பாதையில் நிறுத்தப்பட்டதாலும் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படாததாலும் கடும் சுகாதார சீர்கேடு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் பலமுறை புகார் அளித்தும் நடவடிக்கை எடுக்காத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து எங்கள் பகுதிக்கு ஓட்டு கேட்டு வராதீர்கள் என பொதுமக்கள் பேனர் வைத்துள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் நீதிமன்ற உத்தரவை தாண்டியும் அதிகாரிகள் மெத்தனமாக இருப்பதாக அவர்கள் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் துறை சார்ந்த அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் வருகின்ற தேர்தலையொட்டி ஓட்டு கேட்க வரவேண்டாம் என்று அரசியல் கட்சியினருக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். ஒரு 25 வருஷமாக நாங்கள் குடியிருக்கிறோங்க. இப்போ பாதாள சாக்கடை திட்டத்தில் இப்போ வீடுகள் எல்லாத்தையும் இணைப்பு 10 வருஷத்துக்கு முன்னால் பண்ணாங்க. எங்கள் ஏரியாவிலேருந்து அவுட்புட் செய்யாமையே எங்கள் வீடு கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துட்டாங்க. நாங்கள் அதை அதிகாரிகிட்ட போய் முறையிட்டப்போ ஆக்கிரமிப்பில் இருக்குது, அதனால் அவுட்புட் எடுக்கிறதுக்கு வேலை பெண்டிங்கில் இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எந்த வழியில் போகுதுன்னு கேட்டால் அந்த வாய்க்கால் வழியாக கொண்டு போகுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதையே எடுக்கிறதுக்கு எதாவது முயற்சி பண்ணி பண்ணுங்கள், நாங்கள் 10 வருஷமாக இருக்கோம், மழை பெஞ்சுன்னா தண்ணி வீட்டுக்குள்ளே பூந்துருது, எலி தொந்தரவு, துர்நாட்டம் வருது அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு ஒருக்கா அள்ளிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் அவங்க ஆக்கிரமிப்பு எடுக்கிறேன்னு எடுக்காமே இருந்தாங்க. நாங்கள் பார்த்துட்டு நாங்கள் கோர்ட்டுக்கு போய் முறையிட்டோங்க. கோர்ட்லேயும் அதை எடுக்க சொல்லி ஆர்டரும் வந்துருச்சுங்க. அப்பவும் அதிகாரிகள், மினிஸ்டர்ஸு, எம்எல்ஏன்னு எல்லா தரப்புலையும் பார்த்தும் இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கையும் அவங்க தரப்பில் எதுவுமே செஞ்சு தரேன்னு சொல்கிறாங்களோ இல்லையா, இது வரைக்கும் எந்த ஒரு நடவடிக்கை எடுக்கவே இல்லைங்க. இப்போ அதனால் எங்களுக்கு நாங்கள் இந்த எலெக்ஷன் வர்றதுனால இப்போ இந்த எலெக்ஷனில் நாங்கள் இந்த ஓட்டு போடுறதை நிராகரிக்கலாம் அப்படிங்கிறது எங்களுடைய மக்களுடைய இதாக இருக்குதுங்க. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.